இங்க ஒரு பொண்ணுக்கு பரட்டத்தனமா முடி இருக்கிறதால அவங்க ஸ்கூல்லே அழகா இருக்கிற ஒரு பையன் இந்த பொண்ணை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அதனால இந்த பொண்ணோட முடிய ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்றதுக்கோசரம் என்னென்னமோ பண்றா. பட் அது எதுவுமே அவளுக்கு வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஸ்கூல்ல எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்து நம்ம ஸ்கூல்ல லில்லின்ற ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்திருக்கா, அவ எப்படி இருக்கா நீ வந்து பாருன்னு கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் போய் பாக்குறா. அந்த லில்லின்ற பொண்ணு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணிட்டு அவ்வளவு அழகா இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு உடனே பொறாமை ஆயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோயின் நம்ம லில்லி கிட்ட போய் நீ எப்படி ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த லில்லி பொண்ணு நான் சொல்ற பார்லருக்கு போனா ஒரு 10,000 ரூபாய் செலவு பண்ணா அங்க இருக்கிறவங்க உன் ஹேரை வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன மாதிரி அழகா இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் அவ வீட்டுல அவ சேர்த்து வச்சிருக்கிற உண்டியெல்லாம் உடைச்சு பார்க்கும்போது அதுல ஜஸ்ட் வெறும் 2,000 ரூபாய் தான் இருந்தது. சரி அதுக்கப்புறம் நம்ம எப்படா மிச்ச காசை சேர்த்து வச்சு நம்ம எப்படிதான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும்னு நினைக்கும் போது அப்பன்னு பார்த்து அந்த பார்லருடைய ஓனருடைய பையனுக்கு திடீர்னு காலில் அடிபட்டு காலில் கட்டு போட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பையனும் நம்ம ஹீரோயினோட கிளாஸ் ரூம்ல தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த பார்லருடைய ஓனர் கிட்ட போயிட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கிறா. அப்ப அந்த பார்லருடைய ஓனர் என்னுடைய பையனை நீ பத்திரமா ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தனா உன்னோட முடியை நான் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. உடனே அந்த பையனை டெய்லி ஸ்கூலுக்கு பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. இப்படியே அந்த பையன் கால் குணமாகிற வரையும் அந்த பையனை ரொம்பவே நல்லா பத்திரமா பாத்துக்கிறா. இதனால அந்த பையனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த பார்லருடைய ஓனர் அவங்க சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாருமே அவங்களே பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் அவ்வளவு அழகா இருக்கா, ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான ஆளாவும் மாறிடுறா. அவன் நினைச்ச மாதிரி அவளுடைய கிரஷ் திடீர்னு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு அந்த கால் உடைஞ்ச பையன் ஞாபகமாவே இருக்கிறதால இந்த பையனுடைய ப்ரப்போசலை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் பஸ்ல போகும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த பையன் ஞாபகமாவே இருக்கு. இதுக்கப்புறம் இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்றது அடுத்த பார்ட்ல பார்ப்போம்.